மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் முழுவதும் வலி இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேருக்கு இந்த கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. என்ன காரணம்னே தெரியலங்க, எப்பவுமே நான் சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சோர்வா இருக்கிறதுக்கு காரணங்கள் இருந்தாலும் இதனோட சேர்ந்து உடல் வலி, தாங்க முடியாத உடல் வலிங்க. முதுகு தண்டுவடம் வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் எடுத்து வைக்கவே முடியல. 10 அடி எடுத்து வச்சாலும் ரொம்ப வலி இருக்கு. குதிகால் வலி, மூட்டு வலி, இந்த மாதிரி எப்பவுமே வலி இருந்துகிட்டே இருக்கு. ஒரு வேலை செஞ்சா சரி போய் படுத்துக்கலாம், மேல ஏதாவது வெயிட் வச்சு நல்லா அழுத்துற மாதிரி இருந்தா நல்லா இருக்குமே. குழந்தைகள் யாராவது நம்ம மிதிக்க சொல்றேங்க, அந்த அளவுக்குலாம் வலி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் சோர்வாக இருக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு. நம்ம கொஞ்சம் சிலருக்கு நியூட்ரிஷன் இல்லாம இருந்தாலும், உடல்ல தேவையான ஒரு நியூட்ரிஷன் இல்லாமலோ, முக்கியமாக இதுக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா உடல் சோர்வு நிறைய பேருக்கு இருக்கும். ஹைப்போதைராய்டிசமோ இல்ல ஹைப்பர் தைராய்டிசம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்ததுன்னா நமக்கு எப்பவுமே உடல் சோர்வு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப உடல் சோர்வு இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? உடல் சோர்வு இந்த அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி, உடல் வலி இருக்குதுன்னா என்ன பண்ணலாம்? பொதுவாகவே நான் சொன்ன மாதிரி இந்த தைராய்டு பிரச்சனைக்கு ஒரு ஹைப்போதைராய்டிசம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கு. இதனோட சேர்ந்து பார்த்தோம்னா தைராய்டு கிளாண்ட்லயும் ஒரு வீக்கம் இருக்கும். நிறைய பேருக்கு வீக்கம் நம்ம பார்க்கிறோம். இதனால நிச்சயமாக நம்ம உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுறத பார்க்கிறோம். முக்கியமாக இது பெண்களுக்கு காலையில தூங்கி எந்திரிக்கும் போது என்னன்னா ஒரு வலி இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வலி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கு. அப்பா போய் படுத்துக்கலாமான் இருக்கு. கொஞ்ச நேரம் ஒர்க் பண்றேன், திரும்ப போய் படுத்துறேன் அப்படி சொல்லுவாங்க. இந்த மாதிரி சோர்வு சரியாகணும் அப்படின்னா இதற்கான சில உணவு முறைகளும் இருக்கு. அதே மாதிரி சில ஆண்களுக்கு பார்த்தோம்னா தைராய்டு பிரச்சனையோடு சேர்ந்து மேல் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய டெஸ்டோஸ்டரான் லெவல் உடல்ல குறையும் போது நிச்சயமாக உடல் சோர்வு, ஒரு பலவீனம் ஏற்படுறத பார்க்கிறோம். அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கு. சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சுகர் லெவல் ஒரு அளவுக்கு மேல அதிகமாகுது, 350 400 இந்த மாதிரி அதிகமாகுதுன்னா நம்ம தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஸோ இந்த சர்க்கரை நோயை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கோ அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ சர்க்கரையோட அளவு HbA1c நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நியர்லி ஒரு 8 9 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு ஒரு சோர்வு ஏற்படும். நிறைய பேர் என்கிட்ட சொல்றது, மேம் சுகர் ஒரு வருஷம் ஓகே, 2வது வருஷம் 3வது வருஷம்லாம் என்னால பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ஸ்டாமினா கிடையாது, உடல் முழுவதும் வலி இருந்துகிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரொம்ப தூரம் டிராவல் பண்றவங்க, இல்ல உட்காந்துக்கிட்டே, நேச்சர் ஆஃப் ஜாபே எனக்கு அதுதான், உட்கார்ந்துட்டே நான் ஒர்க் பண்ணி தாங்க ஆகணும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா உடல்ல அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கும். இது பெரும்பாலும் வாதம் நரம்புகளில் சேரும்போது ஏற்படக்கூடியதுதான். இது டிபிக்கலா நல்லாவே தெரியும். நம்ம நாடி பார்க்கும்போது, நாடி பரிசோதனை செய்து பார்க்கும்போது பார்த்தோம்னா வாத உடலினர் நிறைய பேருக்கு இந்த உடல்ல ஒரு வலி தெரிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இதனோட நரம்புகளில் வாதம் சேரும்பொழுது வாதம் மூட்டுக்கல்ல நமக்கு சேர்ந்து வலியை கொடுக்கும். அதே மாதிரி நீர் உடல் முழுவதும் சேர்ந்துச்சுன்னா உடல் ஊதிட்டே போற மாதிரி இருக்கு, உடல் வலியும் இருக்கு, உடம்பு ஊதிக்கிட்டே போற மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாதம் நரம்புகள்ல சேர்ந்தோ இல்ல தலையில சேர்ந்து நீர் கோத்த மாதிரியான ஒரு நிலை வரும்பொழுது தலையில அதிகமான ஒரு வலி தெரியுது, சைனசைட்டிஸ் மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி நரம்புகள் வலி சேர்ந்து நம்ம உடல்லையும் அதிகமான வலி உண்டாச்சுன்னா நிச்சயமாக அது ஒரு அசௌகரியத்தை தருதுன்னு சொல்லலாம். எந்த ஒர்க்குமே பண்ண முடியல, கொஞ்சம் தூரம் பைக் ஓட்டிட்டு போறாங்க, அதுக்கு மேல முடியல, என்ன வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். இதுக்காக என்ன பண்ணுவாங்களா, இந்த மாதிரி சூடா கொஞ்சம் டீ குடிக்கலாம், இல்ல நம்ம வெந்நீர் வச்சு குளிக்கலாம், இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய சில விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது யார் யாரெல்லாம் எது ஃபாலோ பண்ணலாம்னு நான் சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குன்னா அவங்க எதை ஃபாலோ பண்ணலாம், சுகர் பேஷண்ட்ஸ்னா சுகர்னால எனக்கு உடல் வலி இருக்குன்னா எதை ஃபாலோ பண்ணலான்றதையும் நான் சொல்றேன். இப்போ தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்குன்னா தைராய்டை நம்ம ஆல்ரெடி நம்ம டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்போம், இல்ல இதற்காக நீங்க சித்த மருந்துகள் ஏதாவது எடுக்கணும், மருத்துவரை சந்திக்கணும்னாலும் சந்திச்சு அந்த மருந்துகள் எடுத்துக்கோங்க. அதனோட நான் சொல்றேன் இந்த சிம்பிள் டிப்ஸையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு தைராய்டு இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா தனியா குடிநீர், கொத்தமல்லி குடிநீர் அப்படின்னு சொல்லுவோம், இதை குடிக்கலாம்.
பல பதிவுகள்லயும் சரி என்கிட்ட வரக்கூடிய நண்பர்களுக்கும் நான் சொல்றது என்னன்னா, தைராய்டு பிரச்சனை இருந்தா இத ஃபாலோ பண்ணுங்கன்னு நிறைய பதிவுகள்ல பார்த்துட்டு அவங்க ட்ரை பண்ணி என்கிட்ட ரிசல்ட்டே கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. மேம் நீங்க சொன்ன வீடியோல சொன்ன அந்த கொத்தமல்லி குடிநீரை குடிச்சிருக்கேன். முன்னாடி எவ்வளோ டிஎஸ்ஹெச் லெவல் பாருங்க, இப்போ டிஎஸ்ஹெச் லெவல் பாருங்க. நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது மேம் 1 மந்த்லயே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதனால தைராய்டு பிரச்சனை இருந்தா நீங்க எந்த மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாலும் இத வந்து ரெகுலரா நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோம்னா, தனியா விதைகள், அதாவது கொத்தமல்லி விதைகள் சொல்றோம் இல்லைங்களா? அதுதான். ஸோ இது வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட நம்ம என்ன மூலிகைகள் சேர்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முக்கியமாக இதுல மிளகு சேருது. மிளகு 50 கிராம் தேவை. சிற்றரத்தை 50 கிராம், சதக்குப்பை 50 கிராம். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சதக்குப்பை அப்படின்னு சொல்லும்போது, இந்த தைராய்டு பிரச்சனை மட்டும் கிடையாது. பிசிஓடி இருந்தாலோ, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தாலும் அதை சரி செய்யறதுக்கு நேச்சுரலாவே ஈஸ்ட்ரோஜன் செக்ரேட் ஆகிறதுக்கு சதக்குப்பை நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சதக்குப்பை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு ஒரு 50 கிராம். இந்த மூலிகைகள் தான். இதை எல்லாமே நான் சொன்ன அளவுப்படி எடுத்து லேசா வறுத்து டீ பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கணும். கண்டிப்பா இதனோட கருப்பட்டி சேர்த்து தான் குடிக்கணும். நான் வெல்லம் சேர்க்கிறேன், தேன் சேர்க்கிறேன், நாட்டு சர்க்கரை, இதெல்லாம் ஓகே. பட் நமக்கு ஒரு முழுமையான ஒரு ரிசல்ட் கிடைக்கணும்னா கருப்பட்டி. கருப்பட்டி என்ன பண்ணும்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸை வெளியேற்ற ஆரம்பிக்கும். இதை வந்து நம்ம எப்படி குடிக்கணும்னா, டெய்லி காலையில எம்டி ஸ்டொமக்ல இது வந்து குடிக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்து 2 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி இதனுடைய கருப்பட்டி போட்டு நம்ம குடிச்சிட்டு வரணும். இது வந்து தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் இருந்தாலோ, உடல் வலி, இந்த கஷாயம் பார்த்தோம்னா சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் இதை குடிக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கருப்பட்டியை தவிர்த்துட்டு இதை மட்டும் குடிச்சா போதும். வேணும்னா இதனோட வந்து ஒரு 2-3 துளிகள் எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி குடிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய வலி குறையும், தைராய்டு தொடர்பான பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும். இதை தாண்டி வேறு என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா, கீரை வகைகள்ல ஒரு முக்கியமான கீரை, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு கீரை வகை. வாரம் 3-4 நாட்கள் இந்த கீரையை சாப்பிடலாம். எங்கேயுமே ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடியதுதான் லட்சக்கொட்டை கீரை அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா லட்சுமி கடாட்ச கீரை அப்படின்னு சொல்லுவோம். இது மர வகையை சேர்ந்தது. வீட்டுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு அழகுக்காகவோ நம்ம பார்க்ல எல்லாம் நிறைய பார்த்திருப்போம். மர வகையை சேர்ந்து இலைகள் வந்து நல்லா பெருசு பெருசா இருக்கும். இந்த லட்சக்கொட்டை கீரை ஒரு நாளைக்கு 2 இலைகள் சாப்பிட்டா கூட போதும். இலைகள் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சூப் மாதிரி குடிக்கணும். சின்ன வெங்காயம், பூண்டு, மிளகு, சீரகம் எல்லாமே சேர்த்து இதை வாரம் 3-4 நாட்கள் டெய்லி காலையில பிரேக்ஃபாஸ்டோடய சேர்த்து இந்த சூப்பை குடிச்சு பாருங்க. நம்ம இடுப்பு வலியா இருந்தாலும் சரி, வாதம் தொடர்பான வலிகள், ஸோ அந்த இன்ஃப்ளமேஷனை வந்து குறைக்கிறதுக்கும், ஸோ ஆர்த்தோ ரிலேட்டட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் இந்த கீரையை தாராளமாக பயன்படுத்தும் போது ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த எல்லாமே உணவு முறைகளில் ஃபாலோ பண்ணிட்டு, அதிகமான புளிப்பு, எண்ணெயில் வறுத்த இல்லை பொரித்த உணவுகளை சாப்பிட்றதையும் தவிர்க்கணும். இரவு நேரத்தில் உறக்கம் அப்படின்றது தேவை, முக்கியமான ஒரு தேவைன்னு சொல்லலாம். இதை தாண்டி பார்த்தோம்னா லவங்காதி சூரணம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. இந்த லவங்காதி சூரணம் நம்ம எப்படி சாப்பிட போறோம் அப்படின்னா, தேன்லயோ இல்ல வெந்நீர்ல கலந்தோ டெய்லி காலை இரவு 2 வேளை மட்டும் நம்ம ஒரு 10 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டாலே ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த லவங்காதி சூரணத்தை வெந்நீர்ல கலந்து காலை இரவு 2 வேளையும் நம்ம தேனோட கலந்தோ இல்ல சர்க்கரை நோயாளிகளாக இருக்கும் பட்சத்துல இது வெந்நீர்ல கலந்தோ குடிக்கலாம். இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தோம்னா உடல்ல, இப்ப நான் சொன்ன இந்த மருத்துவ குறிப்புகளே போதும், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய தேவையில்லாம சடனா வரக்கூடிய வலிகள், நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தைராய்டு பிரச்சனைகளோ இல்ல சர்க்கரை நோயை குறைப்பதற்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து இதுல நான் நிறைய குறிப்புகளை சொல்லியிருக்கேன். இதை ஃபாலோ பண்ணாலே நம்ம உடல்ல அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வலி இருக்கா, அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து நம்ம நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.